அந்த குர்பானி எதற்காக அல்லாஹ் நம்மிடம் கேட்கிறான்? இதன் மூலமாக அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? வருடா வருடம் ஒரு குடும்பத்துடைய தியாகம் நினைவு கூறப்படுவது எதற்காக அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இஸ்லாம்ங்கிறது ஒரு மதம் கிடையாது, ஒரு முழுமையான வாழ்வியல் சித்தாந்தம். அதில் தனி மனிதர்கள் பின்பற்றக்கூடிய தனி மனித ஒழுக்கங்களும் இருக்குது. மூட நம்பிக்கைகள் இல்லாத சுத்தமான ஆன்மீகம், கடவுள் கொள்கை இருக்குது, இறை வழிபாடுகள் இருக்குது. இது ஒரு பக்கம், அதாவது இது தனி மனிதன் மட்டுமே பின்பற்றிட்டு போயிடலாம். இன்னொரு புறம் இஸ்லாத்தில் என்ன மாதிரியான வழிகாட்டுதல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் கூட்டாக சேர்ந்து வாழ்கிறாங்க இல்லையா, ஒரு ஊராக, ஒரு நாடாக, ஒரு மாநிலமாக, ஒரு பெரிய உலகமே ஆக, அப்படி சேர்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய விவகாரங்களை எந்த அடிப்படையில் தீர்த்து கொள்வது, பொருளாதாரங்களை எப்படி நிர்வாகம் செய்வது, அந்த அரசியல் கொள்கைகள் சித்தாந்தங்கள் எப்படி இருக்கணும். இப்போ இது மாதிரியான வழிகாட்டுதல், அதாவது தனி மனித வழிகாட்டுதலும் தனி மனித வாழ்வுக்கான வழிகாட்டுதலும் இருக்குது. கூட்டு வாழ்க்கை முறை இருக்குது இல்லையா, மனிதர்கள் சேர்ந்து வாழக்கூடிய, நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் விரும்பினாலும் விரும்புகிறீங்கனாலும் கூட்டு வாழ்க்கை உங்களுக்கு கம்பல்சரி ஆயிடுச்சு. இன்றைக்கி அரசாங்கங்கள் உருவாகி இந்த ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இல்லையா. நீங்கள் என்ன தான் நான் வந்து ஈரோட்டில் எனக்கும் தொடர்பு இல்லைன்னா நீங்கள் ஈரோட்டில் இல்லைன்னு ஆயிட முடியுமா? ஈரோட்டை சேர்ந்த ஒரு மனிதர் தான். அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் தான், நீங்கள் இந்தியர் தான். நீங்கள் என்ன தான் ஓட்டு போடலைனாலும் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுடைய ஆட்சியாளர்கள் யார்? உங்களுக்கான ஆட்சியாளர்கள் தான். சொல்கிறாங்க எல்லா மக்களுக்குமான ஆட்சியாளர்கள் தான். இப்போ கூட்டு வாழ்க்கைங்கிறது நம்ம என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாது. தனியாக போய் ஒதுங்கி வாழ்கிற துறவரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவே இல்லை. அப்போ கூட்டு வாழ்க்கைக்கு உண்டான அந்த விஷயங்களும் இஸ்லாமில் வந்து என்ன இருக்குது, கற்றுத்தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த தனி மனித விவகாரங்கள் இருக்குல்ல, தொழுகை, நோன்பு, இந்த பொய் பேசாமல் இருக்கிறது, விபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறது, திருடாமல் இருக்கிறது, ஹலாலான முறையில் வியாபாரம் செய்கிறது, ஹலாலான முறையில் செலவு பண்ணுவது, இது எல்லாமே எளிதானது. இஸ்லாமிய மார்க்கம் எளிதுங்கிறாங்களே, இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அண்ட் ஃபுல் எளிதானது. நம்ம குடும்பத்தில் இஸ்லாம் அப்ளை பண்ணுறது அதுவும் எளிதான. இதுலேயும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அதனால் ஒன்றுமே இதுவும் சிரமம் தானே அப்படின்னு இதுவும் சிரமம்னா அது ரொம்ப பலவீனமான ஈமான் இருக்கிறவங்களுக்கு இது சிரமமாக தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து எளிதானது. அந்த கூட்டு வாழ்க்கை முறையில் அல்லாஹ் சொல்கிறான்ல, இந்த வழிகாட்டுதல்கள் மனித குலமே சேர்ந்து பின்பற்றக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அது ரொம்ப கஷ்டம். அந்த வழிகாட்டுதல்களை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் தியாகம் பண்ணணும். அது உங்களுடைய தூக்கமாக இருக்கலாம், அது உங்களுடைய உடல் உழைப்பாக இருக்கலாம், அது உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், சில சமயங்களில் அது உங்களுடைய உயிராக கூட இருக்கலாம். அப்போ அந்த தியாகம்